எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வர்லேஷனாரிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெலிவரிக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல நீங்க என்ன மாதிரிலாம் ஃபுட் சாப்பிடலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எல்லா விமென்ஸ்க்கும் இருக்கிற மேஜர் கன்ஃபியூஷன் வந்துட்டு டெலிவரிக்கு அப்புறம் என்ன மாதிரிலாம் ஃபுட் சாப்பிடலாம், எது சாப்பிட்டா நமக்கு மில்க் சப்ளைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எது சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு நார்மலான டவுட் தான். ஸோ எனக்குமே இந்த டவுட்ஸ் எல்லாமே இருந்தது. நான் தேடி கண்டுபிடிச்சு நான் எங்க வீட்டில் என்ன மாதிரிலாம் ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணாங்க, நான் நிறைய நெட்லலாம் ரிசர்ச் பண்ணி எனக்கு அந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் எடுத்ததுனால ஒரு நிறைய நல்ல ரிசல்ட் காமிச்சது. ஸோ அதெல்லாமே தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்கள நிறைய பேர் பத்திய சாப்பாடு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் பத்திய சாப்பாடுலாம் சாப்பிட தேவையில்லை, நம்ம நார்மல் ஃபுட்டே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றவங்களும் இருக்காங்க. நான் என் டெலிவரி அப்புறம் ஃபுல்லா எடுத்துக்கிட்டது எல்லாமே பத்திய சாப்பாடு தான். ஸோ எல்லாருமே பத்திய சாப்பாடு வேணாம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றது என்ன ரீசன் எனக்கு புரியல. ஏன்னா பத்திய சாப்பாட்டுக்கும் நம்ம நார்மல் சாப்பாட்டுக்கும் ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் டிஃபரன்ஸ் கிடையாது. என்ன பத்திய சாப்பாட்டுல கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும், ரெட் சில்லி, கிரீன் சில்லி இதெல்லாம் சேர்க்காம இருப்பாங்க, புளி சேர்த்துக்காம இருப்பாங்க. அவ்வளவுதானே தவிர்த்து வேற எந்த ஒரு சேஞ்சஸ்மே அதுல கிடையாது. மத்தபடி நீங்க சாப்பிடுற எல்லா நார்மல் ஃபுட்ஸுமே எடுத்துக்கலாம். சோ எனக்கு பர்சனலா ஒரு ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்கு நைட் மட்டும் பால் சாதம் கொடுத்தாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம வயர்லாம் ரொம்ப புண்ணா இருக்கும். சோ அதெல்லாம் ஆத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு காரமே கம்மியா சேர்க்கறது. அண்ட் நைட் எனக்கு பால் சாதம் கொடுத்ததுமே அதே ரீசன் தான். பால் சாதம் கொடுக்கும்போது வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் நல்லா ஆத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு 15 டேஸ் ஒரு 12 to 15 டேஸ்க்கு நான் பால் சாதம் சாப்பிட்டேன். நீங்களும் அதே தான் சாப்பிடணும்லாம் நான் சொல்லல. இந்த மாதிரி நான் சாப்பிட்டது ஒரு ரீசன் ஆச்சு. ஸோ அந்த கல்ச்சரை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணினது. நீங்க என்ன மாதிரிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, மார்னிங்ல இருந்தே நான் சொல்றேன், நீங்க எழுந்ததுக்கு அப்புறத்துல இருந்து நான் எல்லாமே சொல்றேன். ஸோ மார்னிங் நீங்க எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, வெந்தயம் இருக்குல்ல, ஸோ வெந்தயத்தை நைட்டே ஊற போட்டுட்டு அதை மார்னிங் என்ன பண்ணுவேன்னா, எய்தர் வெந்தயத்தை பால்ல கலந்து நீங்க குடிக்கலாம், இல்ல நீங்க வெந்தயத்தை அப்படியே தண்ணியில போட்டு முழுங்கி குடிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க மார்னிங் வெந்தய நைட் நீங்க ஊற வைக்கல அப்படின்னா நீங்க மார்னிங் எழுந்துட்டு வெந்தயத்தை கொஞ்சம் கையில வாங்கி அது தண்ணியில போட்டு அப்படியே முழுங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி வெந்தயத்தை நான் கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்கிட்டேன். வெந்தயம் நல்லா மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ என் ஃப்ரெண்டு தான் இதை சொன்னாங்க. ஸோ அதனால நான் வெந்தயத்தை கொஞ்ச நாளைக்கு நான் அதை எடுத்துக்கிட்டேன். ரொம்பவும் ஜாஸ்தியா எடுக்கக்கூடாது எல்லாமே, ஏன்னா உங்களுக்கு அப்புறம் ஓவர் சப்ளை நமக்கு ஆயிட்டாலும் நமக்கு பிரச்சனை தான். அதனால உங்களுக்கு ஸ்டார்டிங் எப்படி இருக்கு, ஏன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நமக்கு மில்க் சப்ளை கம்மியா இருக்கும். குழந்தை குடிக்க தான் நமக்கு நல்லா மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். குழந்தை ஸ்டார்டிங் குடிக்கிறதுக்கு அதுக்கு தெரியாது. ஸோ அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் கிராஜுவலா ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு ஓகே நல்லா வருது, பாப்பா அல்லாம இருக்கா, நல்லா தூங்குற, நல்லா யூரின் போறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நார்மலா இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த டைம்ல ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே நீங்க எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, பால் ஒரு கிளாஸ் குடிச்சிருவேன். ஏன்னா அந்த டைம்ல நமக்கு அடிக்கடி பசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் திங் என்ன அப்படின்னா, நீங்க இந்த ஒரு பீரியட்ல சாப்பிடும்போது ஐயோ நான் குண்டாயிட்டேனே, என்ன பண்றது, நான் எப்படி ஒல்லி ஆகுறது, இதெல்லாம் யோசிக்காதீங்க. குண்டானாலும் பரவாயில்ல, நம்ம அதுக்கப்புறம் நம்ம குறைச்சிக்கலாம் எப்படினாலும். பட் அந்த ஒரு பீரியட்ல என் பாப்பா நல்லா பால் குடிக்கட்டும், அது போறோம் அப்படின்னு நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டாலே போதும். அண்ட் இன்னொன்னு என்ன மெயின் திங் அப்படின்னா, நீங்க நிறைய கார்ப்ஸா எடுத்தா தான் உங்களுக்கு நல்லா வெயிட் போடும். கார்ப்ஸ் நீங்க எடுக்காம நீங்க நல்ல சத்துள்ள சாப்பாடு, புரோட்டீன், கால்சியம், அயன், இந்த மாதிரி புரோட்டீன் வகைகள் நிறைய எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்ட்ரா ஃபேட்லாம் போடாது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பால் நான் குடிச்சிருவேன். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகே இவ்வளோ பால் நீ குடிச்சாதான் உனக்கு நல்ல பால் சுரக்கும், அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பால் தேவையா இருக்கு, உங்களுக்கு பால் குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னா இந்த பால் தாராளமா குடிங்க. ஸோ நான் எப்பயுமே ஒரு கிளாஸ் பால் காலையில எழுந்தோன்னே நான் குடிச்சிருவேன். இல்லைன்னா கஞ்சி, ஸோ இந்த மாதிரி மாத்திப்பேன், கஞ்சி இல்லைன்னா பால் அந்த மாதிரி குடிச்சுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்ல நார்மல் ஃபுட்டு தான், இட்லி, தோசை, அப்புறம் பொங்கல், இந்த மாதிரி நார்மலான ஃபுட்டு தான் எடுத்துக்கிறது. இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பைத்தம்பருப்பு, பாசி பருப்பு தான் அப்ப நிறைய எடுத்துக்கணும் நம்ம. ஸோ பாசி பருப்புல போட்ட சாம்பார், பாசி பருப்பு போட்டு செஞ்ச சாம்பார், காரம் எல்லாம் கம்மியா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 3 பொடி. ஸோ இந்த 3 பொடியுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான பொடி. கருவேப்பிலை பொடி,
அப்புறம் வந்து பூண்டு பொடி, அதுக்கப்புறம் வந்து பருப்பு பொடி. ஸோ இது மூணுமே வந்து மில்க் சப்ளைக்கு பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கரி லீவ்ஸ் வந்துட்டு மில்க் சப்ளைக்கு நல்ல ஒரு இன்கிரீடியன்ட். அது வந்து நல்லா நமக்கு சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால கருவேப்பிலை பொடி, அதுக்கப்புறம் வந்து இந்த பொடி பூண்டு பொடி. பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மில்க் சப்ளைக்கு. அதுக்கப்புறம் வந்து பருப்பு பொடி, அப்புறம் அங்காய பொடி. அங்காய பொடி கூட உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ நான் அந்த பொடி சாப்பிடல, பட் அங்காய பொடியும் வந்துட்டு நல்லா வந்து சப்ளை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த 3 பொடியுமே வந்து வீட்லயே வந்து அரைச்சு நீங்க நல்லா ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைம்ல நீங்க சாப்பிடுறதுக்கு தொட்டுக்கிறதுக்குலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்று புண்ணுக்கு. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம வயிற்று புண்ணு ஆத்துறது எல்லாமே வந்து நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் வந்து அதுக்காக தான் வந்து கண்டிப்பா எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுலயுமே வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிட் மார்னிங் ஸ்நாக். மிட் மார்னிங் ஸ்நாக்ல நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு நாள் வந்து ஒன்னு எடுத்துக்கிட்டேன். எல்லா நாளுமே அதேவே எடுத்துக்க வேண்டாம். நான் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கறத நான் ஷேர் பண்றேன். அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து பேலன்ஸ்டு ஃபுட்டா நீங்க எடுத்துக்கோங்க. அதுதான் நிஜமாவே ரொம்ப பெட்டர் ஆப்ஷன். ஸோ நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ ஒரு நாள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அது ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு கிளாஸ் பால் குடிச்சிருவேன். இல்ல அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்ல லட்டு. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வந்து பண்ணி வச்சிருந்தது எனக்கு. ஸோ அப்போ வந்து நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு சாப்பிட்டுட்டு 1/2 hour கழிச்சு ஒரு கிளாஸ் பால். ஒரு கிளாஸ் பால்ல வந்து ஒரு சில நாளைக்கு வந்து கேலக்ட் கிரானியூல்ஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு பவுடர் இருக்கு மில்க் சப்ளை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஸோ இது வந்துட்டு நான் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு தான், அதுவும் ஒரு 1 month எடுத்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 monthக்கு வந்துட்டு நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த கேலக்டை போட்டு குடிச்சிருவேன். ஸோ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு சாப்பிட்றேன் அப்படின்னா 1/2 hour கழிச்சு அதை போட்டு நான் குடிச்சிருவேன். இன்னொரு நாளைக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நிறைய தண்ணி குடிச்சிட்டு ஜூசஸ் குடிப்பேன். ஸோ எப்பவுமே நம்ம ஃபீட் பண்றதுக்கு முன்னாடி எய்தர் 1 glass of water இல்ல 1 glass of juice கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ், சில நாளைக்கு ஃப்ரூட்ஸ் அப்படியே ரா ஃப்ரூட்ஸா வந்து நான் சாப்பிடுவேன். ஃப்ரூட்ஸ் நீங்க எவ்வளவு நாளுமே எடுத்துக்கலாம். என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கறத நான் அடுத்தது சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் வந்துட்டு புரோட்டீன் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஸோ பருப்புல வந்துட்டு பருப்பு வகைகள் வந்து எல்லா வகைகளும் நீங்க சேர்த்துக்கோங்க. துவரம் பருப்பு ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், அது கேஸ் பிடிக்கும். பாசி பருப்பு, மைசூர் தால், இது ரெண்டுமே ரொம்ப 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 நல்லது. ஸோ இதுல வந்து எனக்கு கூட்டு மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. நார்மல் ஃபுட்டு தான், சாம்பார், ரசம், கூட்டு. நான் சாம்பார் வந்து எனக்கு அதிகமா எடுத்துக்கிட்டது இல்லை, பிகாஸ் அதுல காரம் புளிலாம் இருக்கும். ஸோ அதனால வந்து எனக்குன்னு தனியா கூட்டும் ரசமும் வந்து வச்சிருவாங்க. ரசம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீருக்கு அந்த மிளகு சீரகம் எல்லாம் போட்டு ரசம் வச்சு நீங்க வந்து சாப்பிட்டீங்க, காரம் எல்லாம் கம்மியா சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுவுமே வந்து மில்க் சப்ளைக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அதுல இருக்கிற இன்கிரிடியன்ட் மிளகு சீரகம் இது எல்லாமே வந்து மில்க் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ற ஒரு இன்கிரிடியன்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு கூட்டு, எல்லா வகைகளான கூட்டு நீங்க சாப்பிடலாம். அந்த மாதிரி உள்ள சாப்பாடு. மோர், தயிர் கண்டிப்பா நீங்க வந்து தயிர் சாதம் கண்டிப்பா நீங்க சாப்பிடணும். ஸோ அண்ட் புழுங்கல் அரிசி தான் நான் சாப்பிட்டேன். ஏன்னா புழுங்கல் அரிசிக்கு வந்துட்டு பால் சப்ளை நல்லா இருக்கும். இன்னொரு மெயின் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லா இருக்காது, சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகும். உங்களுக்கு வந்து ஃபேட்டும் எக்ஸ்ட்ரா ஃபேட் இருக்காது புழுங்கல் அரிசியில. ஸோ அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்ல வந்து நான் இந்த ரஸ்க், பிரெட், பிஸ்கெட்ஸ் இதெல்லாமே ரொம்ப ரேரா தான் நான் எடுத்துக்கிட்டேன். எப்பயாவது வந்து நம்ம கிட்ட இல்லையோ ஃப்ரூட்ஸ் காலி ஆயிடுச்சு, நம்ம இன்னைக்கு என்ன சாப்பிடுறது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல மட்டும்தான் வந்து ஓகே பிரெட்டை வந்து ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் போனேன். மற்றபடி இதெல்லாம் நீங்க கண்டிப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு அது வந்து டைஜஸ்ட் ஆகாது நமக்கு ப்ராப்பரா. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா மோஷன் போறதுக்குலாம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அது ஒன்று ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அண்ட் இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாம் வந்து நமக்கு வந்து போய் சேர்ந்துரும். ஸோ அதனால வந்து நீங்க அதெல்லாம் எடுத்துக்காதீங்க, குட் ஃபேட்டா பார்த்து எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுவேன். ஈவினிங்குமே வந்து ஒரு பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸ் இல்லைன்னா வந்துட்டு இந்த ஜவ்வரிசி இருக்குல்ல, சாகோ அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஜவ்வரிசி கஞ்சி, இது ரெண்டுமே வந்து கண்டிப்பா நான் எடுத்துப்பேன். ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வந்து நான் கண்டிப்பா எடுத்துப்பேன் இதை. ஏன்னா அது ரெண்டுமே வந்து பால் சப்ளைக்கு, மில்க் சப்ளைக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அது ரெண்டுமே நான் மாத்தி எடுத்துப்பேன். ஃப்ரூட்ஸ் கண்டிப்பா, ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒன்று, இதர் ஒரு வாழைப்பழம், செவ்வாழை, இல்லை அப்படின்னா ஆப்பிள், பொமோகிரானட், இது எல்லாமே வந்துட்டு நீங்க வந்து ராவா கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லிங்கா இருக்கும். உங்களுக்கு வந்து அடிக்கடி பசிக்காது. இன்னொன்னு தண்ணி நிறைய குடிங்க. ஜூஸஸாவும் நீங்க நிறைய குடிச்சுக்கலாம். அதுக்காக வந்து ஜூஸஸ் மட்டுமே குடிச்சுக்கிட்டு ரா ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. ரா ஃப்ரூட்ஸும் நீங்க சாப்பிடணும்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஃபுட்ஸ். அண்ட் நைட்டு வந்துட்டு சேம் ஒரு 15 டேஸ்க்கு பால் சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லி தோசை இது எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சாதம் கூட நிறைய நாள் சாப்பிட்டுருக்கேன், ஏன்னா ரொம்ப பசிக்கும் அந்த மிட் நைட்லலாம். அதனால சாதம் சாப்பிட்டா கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கும். இட்லி தோசை எல்லாம் டக்குன்னு பசி எடுத்துரும். அதனால வந்துட்டு சாதம் கூட சில நாள் நான் சாப்பிட்டுருக்கேன். ரசம் சாதம் இல்ல கூட்டே மதியம் வச்சு கூட்டு நிறைய பண்ண சொல்லிடுவேன். அந்த கூட்டு நான் நைட்டுமே எடுத்துப்பேன். ஸோ இப்படிதான் வந்து நான் என்னோட ரொட்டீன் வந்து போயிட்டு இருந்தது. நீங்க நான்வெஜ் சாப்பிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நான்வெஜ்ல உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் தெரிஞ்சிருக்கும். பால் வந்து ஊறதுக்காக அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வெஜிடேரியனா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபுட் ரொட்டீன் உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவினிங்ஸ்ல நைட்ல வந்து நீங்க உப்புமா கூட எடுத்துக்கலாம். கோதுமை ரவை உப்புமா வந்து ரொம்ப நல்லது. கோதுமை ரவையும் கூட உங்களுக்கு இது இன்க்ரீஸ் பண்ணும், உங்களுக்கு பால் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இன்னொன்னு கஞ்சி கண்டிப்பா நீங்க குடிக்கணும். இதுல வந்து கொடுத்துருப்பாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து கஞ்சி மாவு கொடுப்பாங்க. பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு வந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் கஞ்சி மாவு கொடுப்பாங்க. ஸோ அந்த கஞ்சியை கண்டிப்பா எடுத்துக்கோங்க. டெய்லியுமே ஒரு வேளைக்கு கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அதுல எல்லா சத்துமே இருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு இதுலயும் என்ன மாதிரி எல்லாம் ஃபுட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ். ஸோ வெஜிடபிள்ஸ்ல நீங்க என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா எல்லா காய்கறியுமே நீங்க எடுத்துக்கலாம் எக்ஸப்ட் ஃபார் கிழங்கு வகைகள். பொட்டேட்டோஸ், கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது கேஸ் ஃபார்ம் ஆகும். இன்னொன்னு அதுல பெருசா ஒன்றும் சத்து கிடையாது, அதனால நீங்க அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்ற வெஜிடபிள்ஸ், கிரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்க சாப்பிடலாம். கீரை கண்டிப்பா வாரத்துல 3 நாள் கண்டிப்பா எடுத்துக்கணும். சோ அது நிறைய சாப்பிடலாம். ஸ்வீட் பொட்டேட்டோஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. சக்கரவள்ளி கிழங்கும் வந்து ஒரு மில்க் சப்ளைக்கு இம்ப்ரூவ் பண்ணும். அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த் நீங்க விட்டுருங்க, உங்க பாடி கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு 20 டேஸ் வந்து நீங்க ஃப்ரீ கொடுத்துட்டு 20 டேஸ்க்கு அப்புறமா நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து எல்லாமே சேர்த்துக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே நீங்க சேர்த்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க பாடியும் வந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணும். உங்க குழந்தைக்கு எல்லா வகையான சத்தும் வந்து பாலா போகும். சோ இதை வந்து எடுத்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இதுலயே வந்து கறி லீவ்ஸ், கொத்தமல்லி, புதினா சட்னிலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. சோ கருவேப்பிலை நான் சொன்னல, அந்த கறி லீவ்ஸ் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். பூண்டும் வந்து ரொம்ப நல்லது. பூண்டுல வந்து பூண்டு போட்டு நீங்க தோசை, பூண்டு பொடி, இட்லில நீங்க வந்து பூண்டு சட்னி, பூண்டு குழம்பு, என்னன்னா இந்த கருவேப்பிலை, பூண்டு, மிளகெல்லாம் போட்டு ஒரு குழம்பு பண்ணுவாங்க. அதோட பேர் எனக்கு டக்கு ஞாபகம் வரல, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் போடுறேன். சோ அது என்ன அப்படி அந்த குழம்பு வந்து நீங்க கண்டிப்பா சாப்பிடுங்க. அது ரொம்ப 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 நல்லது. நல்லெண்ணெய் நிறைய விட்டு அது வந்து வயிற்று புண்ணெல்லாம் வந்து நல்லா ஆத்தும். சோ அதுக்கப்புறம் வந்து சீரகம் உள்ள இதுவா நீங்க நிறைய சேர்த்துக்கலாம். மிளகு, அதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய நீங்க சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்ல வந்து பாதாம் வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து நீங்க பொடி பண்ணி பாதாம் பாலா குடிச்சாலும் ஓகே தான். இல்ல நீங்க டெய்லியுமே வந்து நைட்டு ஊற போட்டு மார்னிங் வந்து ஒரு 4 பாதாம் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அதுவுமே நல்லா வந்துட்டு ஒரு பூஸ்டிங் ஃபேக்டர் தான். அது மில்க் சப்ளை பூஸ்டிங் ஃபேக்டர் தான் பாதாமும். அண்ட் கேஷ்யூ கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து போட்டு நீங்க வந்து ஒரு பவுல் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்க சாப்பிடலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கோங்க, ஏன்னா அது ஹீட், அதனால வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து டெய்லி கண்டினியூ பண்ணாதீங்க. 2 days once மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வகையான சத்துமே வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டா டயட் வந்து சேரும். ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னென்ன அப்படின்னா எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே நீங்க எடுத்துக்கலாம். பாதாம், கேஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து திராட்சை, கிஸ்மிஸ் இருக்குல்ல அது, டேட்ஸ் ரொம்ப நல்லது. டேட்ஸ் வந்து ஹீமோகுளோபின்க்குலாம் ரொம்ப நல்லது. வால்நட், அதுக்கப்புறம் வந்து பிளாக் கிரேப்ஸ் கிடைச்சாலுமே வந்து ரொம்ப நல்லது, அது கூட நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ரிகாட், அத்திப்பழம், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பவுல் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. 2 days once அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ்ல வந்துட்டு எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்க எடுத்துக்கலாம். பட் ரொம்ப அதிகமா வந்து மில்க் சப்ளைக்குன்னு நான் எடுத்துக்கிட்டது வந்து கிர்னி பழம், அப்புறம் வாட்டர்மெலன், வாட்டர்மெலன், பொமோகிரானட், அதுக்கப்புறம் வந்து செவ்வாழை. ஸோ இது 4மே வந்து ரொம்ப நல்லது. ஃப்ரூட்ஸ்லேயே வந்து நீங்க எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கலாம். ஆப்பிள், பொமோகிரானட், கொய்யா, அதுக்கப்புறம் வந்து செவ்வாழை, நார்மல் வாழைப்பழம், கற்பூரவள்ளி, ஏலக்கி, வாட்டர்மெலன், கிர்னி, ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து நீங்க எடுத்துக்கலாம். பப்பாளியுமே வந்து மில்க் சப்ளைக்கு ரொம்ப நல்லது. ஸோ பப்பாளியும் எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி அதே ஃப்ரூட்ஸ் வேண்டாம், எல்லாமே டிஃப்ரெண்டா ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது.
மற்ற ஐட்டம்ஸ்ல கிரெயின்ஸ்லாம் நீங்க என்ன மாதிரிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ராகி, ஜோவர், மில்லட் வகைகள் எல்லாமே வந்து நீங்க கலந்து கலந்து தோசையாவோ இட்லியாவோ இல்ல நீங்க பொங்கலாவோ அந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடலாம். கோதுமை ரவையும் வந்துட்டு நமக்கு புரோட்டீனும் ஜாஸ்தியா இருக்கு, இன்னொன்னு நமக்கு மில்க் சப்ளைக்கும் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதை மாதிரி நீங்க வந்து ஃபுட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இதுல. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி புரோட்டீன் வந்து நீங்க நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட்லாம் இருக்காது. கார்ப்ஸ் மட்டுமே நிறைய சாப்பிடுவேன், மில்க் மட்டும் தான் நான் நிறைய குடிப்பேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வெயிட் நிறையவே போடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு குறைக்கிறதும் ரொம்ப கஷ்டமாயிடும், எக்ஸ்ட்ரா ஃபேட் தான் சேர்ந்துக்கும், குட் ஃபேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு சேர்ந்துக்காது. ஸோ அதனால நீங்க கார்ப்ஸ் மட்டுமே இல்லாம அதை தாண்டி புரோட்டீன், கால்சியம், அயன் இது மூணுமே நிறைய இருக்கிற மாதிரி ஒரு சத்தான ஃபுட்டா நீங்க சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸ், ஜவ்வரிசி இது வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல நான் கண்டிப்பா இதை குடிச்சிருவேன். ஈவினிங்ல வந்து ஓட்ஸ், எதர் ஓட்ஸ் கஞ்சி இல்லைன்னா அடுத்த நாள் வந்துட்டு ஜவ்வரிசி கஞ்சி இந்த மாதிரி மாத்தி மாத்தி குடிச்சிருவேன். அது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு மில்க் சப்ளைக்கு. ஓட்ஸ்மே வந்து நீங்க நைட்டு ஊற போட்டு அதுல சியா சீட்ஸ், அப்புறம் வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பம்கின் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ், இதெல்லாமே ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் நீங்க ஓட்ஸ்ல வந்து போட்டு கூட நீங்க சாப்பிடலாம். ஓட்ஸ்ல வந்து நைட்டே ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுல சியா சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ், மார்னிங் அதுல கொஞ்சம் வாழைப்பழம், பொமோகிரானட் இதெல்லாம் போட்டு கூட நீங்க சாப்பிடலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லது. சீட்ஸ் வகைகளும் நீங்க எல்லாமே எடுத்துக்கலாம். இது நீங்க அப்படியே சாப்பிட முடியல அப்படின்னா நீங்க வறுத்து பொடி பண்ணி அதை பால்ல நீங்க குடிச்சாலும் ஓகே, இல்ல மில்க் ஷேக்ல குடிச்சாலும் ஓகே, இந்த மாதிரிலாம் நீங்க வந்து எடுத்துக்கலாம் அதே. அதுக்கப்புறம் வந்துட்டு உளுத்தங்களியும் வந்து ரொம்ப நல்லது, நம்ம போன்ஸுக்குலாம் வந்து அது ரொம்ப ரொம்ப நல்லது. உளுத்தங்களி, உளுத்தங்கஞ்சி, பாசிப்பருப்பு கஞ்சி, மக்காச்சோளமும் வந்து ரொம்ப நல்லது. நாட்டு மக்காச்சோளம் கிடைச்சது அப்படின்னா ரொம்ப பெஸ்ட், நீங்க அதை வந்து கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மருந்து கிளறி வந்து கொடுப்பாங்க டெய்லி மார்னிங், அது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க நாட்டு மருந்து கடையில போனீங்க அப்படின்னா அங்கேயே வந்து உங்களுக்கு பொடியாவே கிடைக்கும். ஸோ அதை நீங்க வந்து வாங்கிட்டு வந்து வீட்லயே வந்து கிளறி செஞ்சு சாப்பிடலாம். அது எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி இங்க நம்ம சேனல்ல போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுல வந்து கருப்பட்டி, இஞ்சி சாறு எல்லாமே போட்டு வந்து செய்வாங்க. இஞ்சியுமே வந்து ரொம்ப நல்லது நம்மளுக்கு மில்க் சப்ளைக்கு. ஸோ இது வந்து நான் டெய்லி மார்னிங் வந்து நான் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து மிட் நைட்ல வந்து அந்த ஒரு பீரியட்ல நான் என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா நிறைய தண்ணி குடிப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹார்லிக்ஸ் இதெல்லாம் எதுவுமே நான் எடுத்துக்கல, ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு நான் எடுத்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிலேயே டாக்டர் வந்து இதெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் செகண்டுக்கு வந்து அதெல்லாம் எடுத்துக்கல. நைட்ல ரொம்ப மீறிவே பசிச்சுது அப்படின்னா பால் வந்துட்டு யாரையாவது எழுப்பி பால் மட்டும் ஒரு கிளாஸ் கேட்பேன். ஸோ பால் வந்துட்டு நான் குடிச்சுப்பேன். அப்ப நிறைய தண்ணி குடிப்பேன். தண்ணி நிறைய குடிங்க. ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்க 2 லிட்டர்ஸ் 3 லிட்டர்ஸ் இல்ல 4 லிட்டர்ஸ் கூட நீங்க தண்ணி நிறைய குடிங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வாட்டர் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைக்கு வந்து பால் 90% ஆஃப் த பால் வந்துட்டு வாட்டர் தான். ஸோ வாட்டர் நீங்க நிறைய எடுத்துக்கணும், வாட்டர் கண்டென்ட் வந்து நிறைய எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோமே குண்டாயிருவோமே அப்படின்னு நீங்க யோசிக்கவே கூடாது. எல்லா ஃபுட்ஸுமே ஹெல்த்தியா எடுத்துக்கோங்க. அந்த ஒரு 6 மந்த்ஸுக்கு வந்துட்டு ஓகே நல்லபடியா பால் கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்க யோசிச்சுக்கோங்க. மைண்டை வந்து ரிலாக்ஸா வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப நான் சொல்லியிருக்க ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டா ப்ராப்பரா எடுத்துக்கோங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கோங்க. பருப்பு வகைகள்லாம் நிறைய வந்து கூட்டா செஞ்சோ இல்ல பருப்பு சாதமாவோ இல்ல ரசத்துல வந்துட்டு நிறைய மிளகு சீரகம் எல்லாம் போட்டு நல்லா நீர்க்க ரசம் குடிங்க, மோர் நிறைய குடிங்க. ஸோ இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கிற ஃபுட்ஸா எல்லாமே எடுத்துக்கோங்க. வந்து இப்ப பத்திய சாப்பாடுலயுமே என்ன காய்கறி யூஸ் பண்றோம்னா நீர்க்காய் தான் மோஸ்டா. நீர்க்காய் எதுக்கு அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கணும் நம்மளுக்கு, ஏன்னா பாலுக்குமே அது ரொம்ப நல்லது, நம்மளோட ஹெல்த்துக்குமே வந்துட்டு அதுதான் ரொம்ப நல்லது. நம்ம புண்ணு ஆத்துறதுல இருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வரதுக்குமே வந்து அந்த ஒரு வெஜிடபிள்ஸ் தான் வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது எல்லாமே எடுத்துக்கிட்டது எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நானுமே கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல நான் வந்து போடுறேன். உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க போடுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஸோ ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க, பீஸ்ஃபுல்லா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஜூசஸ் எடுத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. ஹாவ் அ ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி பிரஸ்ட் ஃபீடிங். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இல்லை டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.